இந்த மாதிரி வந்து மாட்டுக்கு வந்து இப்போதைக்கு மழை காலமாக கண்டு இந்த மாதிரி இப்படி அடர்த்தியாக இருக்கும் புல். இதுக்குள்ளே என்ன இருந்தால் கூட தெரியாதுங்க, அந்த அளவுக்கு வந்து இந்த புல் வந்து இருக்கும். இந்த புல்லை தான் நான் தான் மாட்டுக்கு பிடிங்கி வச்சுருக்கேனா, மாட்டுக்கு இந்த புல்லை அறுத்து வச்சுருக்கேன். இதுக்குள்ள அறுக்கும்போது பார்த்து பத்திரமா இருக்கணும். முந்தானத்து கூட இந்த மாதிரி புல் பிடுங்கையில் ஒரு பொண்ணை பாம்பு கடிச்சு கொடுத்துன்னு சொன்னாங்க. எங்கள் ஊர் பொண்ணை தான். அந்த பொண்ணை நான் போய் பார்க்கல, நைட்டுக்கு தான் போய் பார்க்கணும். ரெண்டாவது இதுக்குள்ளே ஒரு பூச்சி ஒன்று இருக்கும், பச்சை பூச்சியாக அது கொடுக்கு இருக்கும். அந்த பூச்சி இருக்கும். அந்த பூச்சியை வந்து நம்ம மேலே தட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மூஞ்சி முகர வாய் காது கண்ணெலாம் வீங்கி போயிடும். அந்த பூச்சி தட்டி எனக்கு அனுபவம் இருக்குது. அந்த பூச்சியும் ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அந்த வீடியோவோட அதை அட்டாச் பண்ணி விட்றேன் பாருங்கள். அதனால் மாடு கண்டு வச்சுருக்கவங்க புல்ல இருக்கிறவங்க வந்து இந்த மழை டைமில் ரொம்ப பாதுகாப்பாக புல்ல எடுத்துக்கிறணும்ப்பா. இப்படி அறுக்கையில் வந்து ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. குச்சி எடுத்து நல்லா தட்டி விட்டுட்டு அன்னையை கொண்டாட கருக்கருவாள்கிட்ட இப்படி நல்லா தட்டி விட்டுட்டு புல்லை எட்டி நின்று அருங்க. அது வந்து மாட்டுக்கு வந்து மாட்டு வாய்க்குள்ளே போனாலே அது சிரமந்தான். நமக்கு தெரியாமல் மாட்டோட அறுத்துட்டாலும் கூட சிரமம் தான். இங்கே பாருங்கள், இந்த தோகையிலோட ஒரு பூச்சி இருக்கும், தெரியுதான்னு தெரியல, இருங்க காமிக்கிறேன். இந்த தோகையில் ஒரு பூச்சி இருக்கா, இந்த பூச்சி மாட்டு வயிற்றுக்குள்ளே போனால் கூட மாடு 4 நாளைக்கு கழியும். புல் இது எதுவுமே பண்ண முடியாது. அதனால் தயவு செஞ்சு புல்ல இருக்கிறவங்க கொஞ்சம் தட்டி விட்டுட்டு மாட்டுக்கும் சேஃபு, உங்களுக்கும் சேஃபு, பார்த்து பத்திரமா புல்ல இருங்க. அந்த பூச்சி அவ்வளோ பெருசு இருக்கும். அந்த பூச்சியை பார்த்தோன்னே எனக்கு மேலே அப்படியே புல்ல அரிச்சிருச்சு. அந்த வீடியோவும் இதோட சேர்த்து போடுறேன் பாருங்கள். ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. எப்பா மாடு கண்டு வச்சு நம்ம புல்ல இருக்கிறது வந்து தரப்புல்ல இருக்கிறது வந்து பார்த்து இருக்கணும். இந்த பூச்சி வந்து கொஞ்சம் விஷத்தன்மை கொண்டது தான். அது கொடுக்க பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. இது கொடுக்க பாருங்கள், நம்ம வேலிக்கருவ பூ இருக்க மாதிரி இருக்குது அதோட கொடுக்கு வந்து. இது வந்து சேராதவங்களுக்கு இந்த பூச்சி தட்டினாலே கொஞ்சம் மயக்க வர மாதிரி தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சேரவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது, சேராதவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ரெண்டாவது இந்த புல்லோட வந்து இந்த பூச்சியும் சேர்த்து மாட்டுக்கு கொண்டு போய் அறுத்தோம்னா மாட்டுக்கு வந்து வகுத்துனால போக ஆரம்பிச்சிடும். மாட்டுக்கும் வைத்தியம் பார்க்குற மாதிரி வந்துடும். அதனால் முடிஞ்ச வரலையும் புல்லை வந்து தட்டி விட்டுட்டு அருங்க. நம்மளுக்கும் சேஃபு, மாட்டுக்கும் சேஃபாக இருக்கணும். ஒரு குச்சி எடுத்து புல்லை தட்டி விட்டுட்டு அருங்க. நீங்களும் அறுக்கிறவங்களும் பார்த்து அருங்க. மாட்டு வாய்க்கு இந்த பூச்சி போனாலும் சிரமம், நம்ம மேலே பட்டாலும் சிரமம். அதனால் இதை பார்த்து அறுக்கணும். இந்த நாங்கள் புல் பிடிங்கி இந்த காட்டுக்குள்ளே தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இருக்கையில் இந்த பூச்சி இருந்து பார்த்தேன். சரி, அதனால் ஒரு குட்டி வீடியோ போட்டு விட்ருவோம் அப்படின்னு வீடியோ போட்டேன். இந்த பூச்சி தெரியுதா, நல்லா க்ளோஸில் வச்சு காமிக்கிறேன். இந்த பூச்சி தெரியுறவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் விஷத்தன்மை கொண்டது தான். மாட்டு வாய்க்கு புல்லை பிடிங்கிட்டு புல்லோட அள்ளி கொண்டு போட்டு மாடு திண்டாலும் சிரமந்தான், நம்ம மேலே பட்டாலும் சிரமந்தான். அதனால் புல்ல இருக்கிறவங்க பார்த்து பத்திரமா இருங்க.